அடுத்து அமைக்கிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனையில் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஆட்சியில பண்ண திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பான இதை சொன்னார் இல்லையா, இதோட ரியாக்ஷன் இப்போ பார்ப்போம். ஓகே, 6 பேர் கொண்ட கும்பல் கையில இருந்த அல்வாளோட வந்து அங்க இருந்த பொதுமக்களை வெட்டி சாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அதன் அடிப்படையில் மொத்தம் 6 பேர் வந்து வெட்டி வந்து நேரத்தில் 20 வந்து சம்பவ இடத்திலே இறந்து போனாங்க. அதாவது வடமாநிலத்தை சார்ந்த ஒருவரும் அதே அந்த பகுதியில் வசித்து வந்த ஒருவரும் இறந்து போன சூழ்நிலையில இன்னும் 4 பேர் உயிர் ஆபத்தான நிலையில தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 3 பேரோட நிலைமை படுகாயமடைந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான நாங்குநேரி பகுதி அப்படிங்கிறது வந்து பிளாக் டவுன் வில்லேஜ் மாட்டேன். தமிழக தரங்கள்ல குற்றத்திரங்கள் வந்து அதிகமாக இருக்க பிளாக் டவுன் வில்லேஜ், கிரைம் டவுன் வில்லேஜ், நார்மல் டவுன் வில்லேஜ் இருப்பாங்க. இந்த நாங்குநேரி பெரும்பத்தி அப்படிங்கிற பகுதி வந்து கிரைம் டவுன் வில்லேஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ள வரும். இந்த படம் இந்த இடத்துல அடிக்கடி சாதி மோதல்கள் அதே பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான மோதல்கள் நடக்கிறது வந்து சகஜமான நடக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பகுதி எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவா பார்க்கப்படுற ஒரு பகுதி. அதே நேரத்தில் நாங்குநேரியில் அந்த பெரும்பத்தில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்தில் வந்தவங்க வந்து இதுக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, இது உங்க கனவு. மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் பகுதியில் அறிவாளுடன் வாகனங்களில் வந்த கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் துறை 14 துறை. அந்த 14 துறையில் முதல் துறையிலிருந்து அப்படியே ஒன்று வரிசையாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறீங்க நீங்கள். இதெல்லாம் தான் வந்து அவர் சொன்ன அந்த துறைகளில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் எதுலேயுமே நேரில் போய் பார்க்கல, இதுக்கு எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணல, இதுக்கு எதுக்குமே நேராக போய் ஒரு மக்களை கூட இவர் சந்திக்கலை. ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும் ஃபஸ்ட் ஆளாக போயாச்சு. நேற்று தளபதி வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் த்ரிஷா கூட வண்டியில் வந்தான்னு சொல்லிட்டு அவ்வளோ அதுதான் அந்த விஷயத்தை பற்றி வந்து எல்லாரும் வீடியோ போடுறாங்க, நியூஸில் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, எல்லாம் போட்டு தாக்குறாங்க. அவன் யார் கூடயோ வரான், எங்கேயோ போகிறான், எப்படியோ போகிறான். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. இத்தனை வருஷமாக இப்போ தான் வந்தார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் அப்படி இருக்கார், மேரேஜான ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறாரு, அப்படி இப்படின்ட்டு அவரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. ஆனால் இவங்க எத்தனையோ வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ வருஷமாக ஆட்சி பண்ணியும் எப்படி இவங்களால் இந்த சட்ட ஒழுங்குங்கிறத சரியாக கொண்டு வர முடியல? ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும், ஒரு தப்பு நடக்கவே கூடாது, அந்த தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவரில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அப்போ அதை பண்ணியிருக்கலாம்ல. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எங்கேயுமே சரியாக ரோடு போடல, எங்கேயுமே சரியான நிறைய மக்கள் வந்து தாங்க உயிரை விடுற அளவுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது நிறைய செய்தியில் வந்திருக்கு. அது தெரியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷனை தயவு செஞ்சு எல்லோரும் யோசித்து மறுபடியும் இன்னொரு முறை திமுக வரணுமா வேணாமான்றதை யோசித்து ஓட்டு போடுங்க மக்களே. அர்ப்பணிப்பு உணர்வோட ஆற்றின மகத்தான பணிகளை, அளப்பரிய சாதனைகளை சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம், இந்த மாதிரி நடக்கிற இந்த சம்பவம்லாம் நம்மளோட வீட்லேயோ நமக்கோ நடந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? நம்ம ஒரு விஷயம் பண்ணுனா அந்த விஷயத்தால் யாருக்கும் எந்த அஃபெக்டும் ஆகக்கூடாது. சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா அப்போ நம்ம பண்ணுறது தப்பு தானே. அப்படி பண்ணுற அந்த தப்புக்கு நல்ல ஒரு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் அது சரியாக இருக்கும், அது சரியான அரசியலாக இருக்கும். அப்படி ஒரு சரியான தண்டனை கிடைக்கலன்னா அப்போ அங்கே சட்ட ஒழுங்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போவே இல்லாத அந்த சட்ட ஒழுங்கு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 வருஷம் தொடரும்னா அப்போ இன்னும் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இந்த அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.